ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லை, வீட்டு சூழ்நிலையும் சரியில்லை. சரி பொறுமையாக போடலான்னு போட்டேன். இப்போ தான் பசங்களாம் ஸ்கூலுக்கு போனாங்க. எப்பயுமே நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம கஷ்டத்தை நமக்குள்ளே வச்சுக்கணும், யாருக்கும் திணிக்கக்கூடாது. நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு யாருக்குமே பில்டப் கொடுக்காதீங்க. எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அது மற்றவங்க மேலே பழி போடாதீங்க. நம்மளோட கஷ்டம் நம்மளோட கர்மா இருக்கிறது உண்மைதாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு திருப்பி அதே தப்பு பண்ணுறாங்க. சொல்லியும் புரிய மாட்டுது. மற்றவங்க வாயில் விழாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போய் சாமிக்கு 10 முழம் 20 முழம் பூ வாங்கி போட்டுக்கின்னு ஆடம்பரமாக சாமி கும்பிட்றத இல்லாதவங்களுக்கு 1 ரூபா கொடுத்து பாருங்கள். அந்த புண்ணியம் உங்கள் தலைமுறையே காக்கும். அது மட்டும் இல்லைங்க, கூட பிறந்த உடம்பிறப்பு சகோதரிகள் வாயில் விழாதீங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு இலக்காரம், அவங்களால என்ன பிரயோஜனம்? அவங்களால நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். உங்கள் வீட்டிலும் பெண் குழந்தை இருக்குது, பையன் குழந்தை இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. கர்மா என்றைக்குமே விடாது. எத்தனை கோயிலுக்குள்ளே போனாலும் மற்றவங்க வயிற்றுச்சல் இல்லாதவங்க கிட்ட உயரத்தையும் தைரியத்தையும் காட்டினா மேலே இருக்கிற கடவுள் பார்த்துனுக்கிறா. இன்றைக்கி நீ என்ன வேணால் ஆடலாம், உனக்கும் ஒரு நாள் வரும். கர்மாலாம் சும்மா கிடையாதுங்க. அந்த வீட்டில் அனுபவிச்சவங்கள இன்னும் அந்த திமிரில் ஆடுறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக காட்டுவான். உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லாதவங்க செய்யுங்க. இல்லாதவங்க வயிற்றில் அடிக்காதீங்க. ஏழைங்களை மரியாதை நடத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, தரக்குறைவாக நினைக்காதீங்க. உங்களுக்கும் தலைகீழாக வாழ்க்கை மாறும். மாறுற அன்றைக்கி அதோடய வழி புரியும். அது வரைக்கும் புரியாது. என்ன மரியாதைலாம் பேசுகிற, இவ்வளோ செஞ்சு போகணுன்னு பேசுகிற வாய், அன்றைக்கி வாழ்க்கை தலைகளாக மாறும்போது அந்த வலியும் வேதனையும் புரியும். அன்றைக்கி தெரியும் நம்ம வாழ்க்கை இவங்களோட எவ்வளோ அதிகமாக இருந்தது, இப்போ எப்படி இறங்கிட்டோன்னு தெரியும். அதனால் யாரையும் மட்டமாக நினைக்காதீங்க. நம்ம வீட்டையும் குழந்தை இருக்குது, நம்மளதும் தலைமுறை வளரணும். அதனால் மற்றவங்களோட குழந்தைகளையும் பெண் குழந்தைங்களோட மனசு ரொம்ப 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 வேதனைப்படுத்தாதீங்க. அதோட பாவம் நம்ம தலைமுறையை தான் தாக்கும். இதை புரிஞ்சவங்க நிறைய பேர் 1000 சண்டை இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்த பிறப்புங்களை விடவே மாட்டாங்க. அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக நிற்பாங்க. அவங்க குடும்பம்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும். எவன் ஒருத்தன் கூட பிறந்த பிறப்புகளை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி தரக்குறைவாக நடத்துனானோ அவங்க குடும்பம் பாருங்கள் இருக்கிற இடம் இல்லாமலே போயிடும். இது அனுபவப்பட்டவங்களும் இது புரியாத வாழ்க்கையில் இது பாவம் தப்புன்னு சொல்லியும் புரியாத செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி தான் ஆணித்தரமாக சொல்லி தான் புரிய வைக்கணும். இது நமக்கு மாட்டாங்களோ, எல்லார் வீட்லையும் பெரும்பாலும் வீட்டில் நடக்குது. ஒரு வீட்டில் தான் அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் செருப்பைக்கு கூட கேவலமாக நடத்துகிறாங்க. அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். தயவு செஞ்சு அதுமாரி நடந்துக்காதீங்க. கர்மா இருக்குது, நாளை உணவு சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.